இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து ஒரு பிகினர்ஸ் வந்து பைப்பிங் எப்படி வைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து பைப்பிங் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா துணி கம்மியாக இருந்ததுனால ஜாயிண்ட் போட்டிருக்கேன். ஜாயிண்ட் போட்டுட்டு இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஒரு 3 லேயர். அதே மாதிரி அந்த கிராஸ் பீஸோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் வச்சுக்கோங்க. சரிங்களா? 1.25 கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 3 பீஸ் கட் பண்ணிவிட்டு இப்போ ஜாயிண்ட் போட போகிறேன். நான் வீடியோ எதுவுமே பார்த்திங்கன்னா வேகமாக ஓட்ட கிடையாது. ஏன்னா அதை புரிஞ்சிக்க முடியாது. நான் ஸ்கிப் பண்ணியோ இல்லை வேறு மாதிரி எடிட் பண்ணியோ போட்டால், அதனால் நான் என் வாய்ஸ்க்கு மட்டும்தான் எடிட் போடுறேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ ஜாயிண்ட் போட்டிருக்கேன். ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. இப்படி 3 பீஸையும் ஜாயிண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா, ஜாயிண்ட் போடும் போது மேல் பீஸ் வந்து மேல் பக்கம் கிராஸ் ஆகும், கீழ் பக்கமும் இந்த பக்கம் பார்த்த மாதிரி கிராஸ் ஆகும் வச்சு ரைமிங்கில் கரெக்டாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பாது. ஒவ்வொருத்தர் வெளியே எடுத்துகிட்டு தையல் அடிக்கும் போது திரும்பிடும். இப்போ அந்த கிராஸ் ஜாயின் பண்ணும்போது 2 பக்கமும் அந்த கார்னரில் கட் பண்ணிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அந்த துணியை கொஞ்சமாக விரித்து கையில் நகை விரலில் வந்து கீறிக்கோங்க. கீறிட்டிங்கன்னா ஒரே பக்கம் வந்துச்சுன்னா தப்பமாக வராது கிளாத்து. அப்படி கீறிட்டு அடிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தப்பம் வந்து கம்மியாக வரும். இப்போ மேல் துணியில் நீங்கள் பைப்பிங் வைக்கும் போது மேல் பக்கமாக கிளாத் வந்து மேல் பக்கமும் லைனிங் வந்து லைனிங்ன்ற பாருங்கள், அந்த பைப்பிங் கிளாத் வந்து அப்படியே வச்சு லைட்டாக துணி இழுத்த மெனிக்கு மேல் துணி வந்து லைட்டாக தான் இழுக்கணும். நீங்கள் பைப்பிங்கோட கிளாத் நீங்கள் கொடுக்குறீங்களே, இப்போ நான் பிளாக் கலர் கொடுக்குறேன்ல, அந்த பிளாக் கலர் கிளாத்தை மெதுவாக லைட்டாக இழுத்துட்டே வாங்க. ரொம்ப இழுத்திங்கன்னா சுருக்கடிச்சிரும். சும்மா இழுக்கிறதே தெரியாத அளவுக்கு மெதுவாக நீங்கள் பெண்ட் பண்ணி இழுக்கணும். அந்த நெக் போர்ஷன் ரவுண்டு வரும்போது அழகாக அந்த ரவுண்டுக்கு பெண்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பெடல் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே ஃபினிஷிங் கொடுக்க முடியும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு என் கிளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட்டுக்கு பெடல் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு வர வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஸ்டிச்சிங்கே சொல்லித்தருவேன் உங்களுக்கு. ஸோ இப்படி ஃபுல்லாகவே டெட் எண்ட் வரைக்கும் நீங்கள் லைட்டாக இழுத்து மெனிக்கு தைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஷோல்ட்ரு ஒரு பக்கம் கிளாத் வந்து திரும்பும், ஒரு பக்கம் நீங்கள் தான் விரலை விட்டு எடுத்து விடணும், இல்லைன்னா ஃப்ரண்ட் பக்கம் வந்துடும். பேக் சைடு தான் ஷோல்டரோட கிளாத், பேக் சைடு தான் மடியணும். வச்சுட்டு வெளியே எடுத்துருங்க. இப்போ நீங்கள் கிராஸ் பீஸ் வெளியே எடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கிளாத்தை வந்து கட்ட வச்சதுக்குள்ளே எனக்கு பெருசாக எடிட் பண்ணலாம் தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடிட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், துணியை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் கிராஸ் பீஸ்க்கு எப்படி வந்து கிளாத்தை வந்து மடிப்பீங்களோ அதே மாதிரி மடித்து கிளாத்தை வந்து லைட்டாக அடியில் மடித்து விட்டு மேலே ஒரு ஸ்டிச் போடுங்க. அந்த ஸ்டிச் வந்து பைப்பிங்கில் தெரியாது உங்களுக்கு, மடித்து ஸ்டிச் போடுங்க. அப்படியே டெட் எண்ட் வரைக்குமே அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டிச் பண்ணணும். எவ்வளோ தூரம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, அந்த நீடல்லேருந்து இந்த பெடல் வரைக்கும் கீழே வரைக்குமே கையில் பிடிச்சி ஸ்டிச்சு போடுவீங்க. அந்த மாதிரி போடாதீங்க. கொஞ்சம் தூரம் தான், ஒரு இன்ச்சுக்கு தான் கரெக்ட் பண்ணணும். பைப்பிங்காக இருக்கணும். நெக்கை பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸில் நெக்கு தான் மெயின் ஃபினிஷிங்கு. அந்த நெக்கு என்ன பண்ணுறீங்க, ரொம்ப தூரமாக வரைக்கும் கரெக்ட் பண்ணிட்டு அடிக்கிறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு இன்ச்சுக்கு துணியை கரெக்ட் பண்ணிட்டு அடிக்கணும். நான் பாருங்கள் கொஞ்சம் தூரம் தான் கரெக்ட் பண்ணிட்டு அடிப்பேன். இப்போ வரைக்குமே அப்படி தான் தைப்பேன். ஸோ அப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். துணியில் அடியில் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் வந்து 2த்துக்கும் சென்டராக போடுறீங்க. ஏன்னா அடுத்த ஃபோல்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பைப்பிங் மேலே ஸ்டிச்சு தெரியாது. இப்போ என்ன பண்ணுவாங்க, பேக்கில் திருப்பிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடணும். நான் ஸ்டிச் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்டிச்சை ஒட்டி அப்படியே கட் பண்ணிட்டு வரணும். அப்படியே ஃபுல்லாகவே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணும்போது பார்த்து சூதானமாக கட் பண்ணணும், துணி வெட்டுக்கு போயிடும். ஏன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறீங்க. கிளாஸ்க்கு வர நிறைய பொண்ணுங்க அதை தான் பண்ணுறீங்க. கட் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். நான் வேகமாக கட் பண்ணுறேன், சர்வீஸ் இருக்குது, நான் கட் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் வந்து பொறுமையாக தான் கட் பண்ணணும். அந்த பாயிண்டில் கத்திரி பிடிக்கிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது தெரியுமா. கத்திரியை வந்து அந்த மாதிரி கட் பண்ணும்போது மெயின் பாயிண்டில் மட்டும்தான் வச்சு கட் பண்ணணும், சென்டரில் இது பண்ணக்கூடாது. அந்த நுனியில் வச்சு கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் திடீர்னு வேகமாக ப்ரெஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு எதுவும் துணி அதிகமாக
வெட்டுக்கு போகாது. அதே சென்டர் போர்ஷனில் வச்சு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு துணி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். இப்போ என்ன பண்ணுங்கள், அடுத்த ஃபோல்டிங் மெலிசா உங்களுக்கு பைப்பிங் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சு வந்து துணி மேலே வர மாதிரி போட்டிங்கன்னா அடியிலையும் ஃபோல்ட் ஆகிக்கும், மேலே பைப்பிங்கும் வந்துடும். எங்கே வீடியோ பிடிக்க சொன்னால் அவங்க வந்து க்ளோஸாக பிடிக்க காணும். நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக அந்த இடத்துல எடிட் பண்ணி போட சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் தான் கரெக்ட் பண்ணி அடிக்கணும் நெக்கை பொறுத்த வரைக்குமே. அந்த கொஞ்சம் தூரம் எவ்வளோனா கரெக்டாக எய்ம் வச்சுக்கோங்க. இப்போ மிஷினோட அகலம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு கோடு வருதா மிஷின்கிட்ட, டேபிள் வருது, மிஷின் முடியுதா ஒரு கை அகலம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணி அடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து தேயில் வந்து கரெக்டாக உட்காரும். பைப்பிங் இந்த பைப்பிங் ஃபினிஷிங் ஆன பின்னாடி பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ பாருங்கள் நீடில் மேலே இருக்குது, நான் இறக்கி விடுறேன். ஏன் இறக்கி விடுறேன்னா அடுத்து கரெக்ட் பண்ணும்போது நகரக்கூடாது துணி. ஸோ அதனால் நீடில் அதாவே உள்ளே போய் உட்காரும் போது நீங்கள் விட்டுருங்க. அப்படி மேலே இப்போ தைக்கும் போது மேலே ஸ்டிச் நிற்கிதுன்னா நீங்கள் நீடில் உள்ளே தான் இறக்கி விடணும். உள்ளே இறக்கி விட்டு தான் அடுத்த ஸ்டிச்சே நீங்கள் போடணும். நிறைய பிக்னஸ் அதுலேயும் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஃபினிஷிங் கொண்டு வரணுன்னா சின்ன விஷயத்தையும் இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக நீடில் உள்ள தள்ளலை, சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் கரெக்டாக ஃபினிஷிங்காக கொண்டு வர முடியலைன்னா கண்டிப்பாக ஃபினிஷிங் வராது. நீங்கள் எத்தனை வருஷம் தைச்சாலுமே நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு விஷயமும் பாயிண்ட்டாக புரிஞ்சுட்டு நீடில் எந்த இடத்துல இறக்கணும், எந்த இடத்துல குத்து போடணும், எந்த இடத்துல வந்து ஸ்டிச்சு போடணும், டான் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கான விஷயம். ஸோ அதனால் இந்த சின்ன விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாவே உங்களால் வந்து 100% ஃபினிஷிங்காக ஒரு ப்ளவுஸ் கொடுக்க முடியும். ப்ளவுஸ் எல்லாரும் தான் தைக்கிறாங்க, ஆனால் ஃபினிஷிங்காக தைச்சி கற்றுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே உங்கள் பேர் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு கஸ்டமர் வந்து வருஷக்கணக்காக போடுவாங்க. சரிங்களா? எல்லாருமே வந்து இன்றைக்கி போட்டு நாளைக்கு தூக்கி போடுறவங்கள வெள்ளைக்காரன் கிடையாது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபினிஷிங் கொடுத்தா தான் அவங்க திரும்பி நம்மளை தேடி வருவாங்க. பாருங்கள் பைப்பிங் அழகாக வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி ஸ்டிச்சு போட்டுட்டு பைப்பிங் பார்த்திங்கன்னா நூல் பைப்பிங் மாதிரியே இருக்கும், பின்னாடியும் பிசுறு தெரியாது உங்களுக்கு. ஸோ இது பிளாக் கிளாத்துனால கரெக்டாக எனக்கு வியூ காட்ட முடியல. இதே அடுத்த வேறு கிளாத்தில் வைக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.